இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா எப்படி அங்க வந்தா? நம்மள மாதிரியே சூர்யா மாரி சமாதியில தான் இருப்பான்னு துர்கா கெஸ் பண்ணி வந்திருப்பா போல இருக்கு. ஓ, துர்காவை பார்த்த கிளி சூர்யா உஷாராயிட்டே என்கிட்ட வரல. நான் உங்களை கூட்டிட்டு போய் பழைய சூர்யாவா மாத்தி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், வாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. துர்கா உன்னை பாக்கலல? இல்ல, துர்கா என்ன பார்க்கல. என்ன பார்த்து பயந்து பறந்து போன கிளி கண்டிப்பா மறுபடியும் மாரி சமாதி கிட்ட தான் வரும். துர்காவும் கிளி உருவத்துல இருக்க சூர்யா மாரி சமாதி கிட்ட தான் வருவான்னு அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆச்சே நாக்ஸ். மாப்பிள சூர்யா கிளிய துர்கா பாத்துட்டான்னு வையேன், கிளிய கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிற அவனோட பாடிக்கு உயிரை எல்லாம் கொடுத்துருவா. ஆமா, கண்டிப்பா அதுதான் நடக்கும். அப்புறம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். உண்மைதான். மாரி சமாதியில இருந்து முதல்ல துர்காவை வெளியேற்றணும். அப்பதான் அவளால அந்த கிளிய பார்க்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. கரெக்ட் சிஸ்டர். நாக்ஸ் சொல்ற மாதிரி முதல்ல துர்காவை மாரி சமாதியில இருந்து வெளியே துரத்துறதுக்கு ஒரு ஐடியா போடுங்க. ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ நடந்துகிட்டு இருக்கீங்க. மாரி சமாதியில காத்துக்கிட்டு இருக்கிற அந்த துர்காவை அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. அது என்ன வழி சிஸ்டர்? அமைச்சர் தண்டபாணி. புரியலையே. அமைச்சர் தண்டபாணிய வச்சுதான் மாரி சமாதியில காத்துக்கிட்டு இருக்கிற அந்த துர்காவை அங்க இருந்து வெளியில அனுப்பணும். கரெக்ட் சிஸ்டர். ஆனா இது எப்படி நடக்கும்னு எனக்கு புரியல. இப்ப புரியும் பாரு. சூர்யா, நீங்க திரும்பவும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க சூர்யா. நான் உங்க உயிரை கொண்டு போய் உங்க உடம்புல சேர்த்து பழைய சூர்யாவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்றாரு? ஹலோ. என்ன ஹலோ? ஆஃப்டர் நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். உன் புருஷ உடனே கொண்டு போய் பத்திரமா மறைச்சு வச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? என்னோட பவர் தெரியாம நீ மோதிட்டு இருக்கிற. என்னோட அதிகாரம், செல்வாக்கு, அடி ஆட்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி என்கிட்ட இருந்து உன் புருஷனை கொண்டு போய் காப்பாத்திருவியா? இப்போ எதுக்கு நீங்க எனக்கு போன் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பார், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அதை கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். நான் இப்ப உனக்கு போன் பண்ணது உன் புருஷ உடல நீ பத்திரமா வச்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ. இன்னும் என்ன கொஞ்ச நேரத்துல என் ஆட்கள் உன் புருஷ பாடியை கொண்டு வந்துருவாங்க. அந்த பாடியை எரிச்சு நான் சாம்பலாக்கி என் மகன் சாவுக்கு நான் பழி வாங்குவேன். நீ வந்து மீதி சாம்பலை வாங்கிட்டு போய் அதை ஆத்துல கரைச்சிரு. அதை சொல்றதுக்காகத்தான் நான் போன் பண்ணேன். ஹலோ ஹலோ. ஐயோ, சூர்யா உடம்பு ஹாஸ்பிடல்ல இருக்கிறது அமைச்சர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. முதல்ல சூர்யா உடலை காப்பாத்தணும். கிளி அப்புறம் வந்து பாத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. நாகஜோதி போயிட்டா. நல்ல வேலை அவ கையில மாட்டல. மாறி, என்னோட நிலைமையை பாத்தியா? நீ தான் என்னை காப்பாத்தணும். பழையபடி சூர்யாவா மாத்தணும். அம்மா தாயே, மீனாட்சி அம்மா,
ஆயிரம் கண்ணுடையவளே, என் பொண்ணு துர்கா வாழ்க்கைய ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு பொண்ணுக்கு பூவும் பொட்டும் தாலியும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கணவரும் தானே. ஆனா இப்ப என் பொண்ணு துர்காவுக்கு இதெல்லாம் நிலைக்குமா நிலைக்காதாங்கிற நிலைமையில இப்படி கொண்டு வந்து விட்டுட்டியே. இது என்னமா கொடுமை? ஒரு பக்கம் மாப்பிள்ளையோட உயிரில்லாத உடம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவரோட உயிர் இருக்கிற கிளிய அவ தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அவளோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த கிளி என் பொண்ணு துர்கா கைக்கு சீக்கிரமா கிடைக்கணும். மாப்பிள்ளை நல்லபடியா பழையபடி வரணும். அம்மா தாயே, என்ன அபசகுணமா விளக்கு அணைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? என்னம்மா சாமி கும்பிட்டுட்டு கவலையா வரீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. இல்லம்மா, நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க பழைய மாதிரி இல்ல. உங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. துர்கா விஷயத்த குந்தவை கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம். கல்யாண பொண்ணு தேவையில்லாம அவன் மனசை சங்கடப்படுத்த வேணாம். அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்ல மறுபடியும் ஏதாவது கேட்டு டிமாண்ட் பண்ணாங்களா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எதுக்கு அப்படிலாம் யோசிக்கிற? அப்புறம் என்னம்மா, நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க? அது விளக்கேத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேனா, விளக்கு அணைஞ்சு போச்சு. அதான் மனசே குழப்பமா இருக்கு. காத்துல அணைஞ்சிருக்கோமா, இதுக்கே கவலைப்படுறீங்க? அப்படி என்னால சமாதானம் ஆக முடியலம்மா. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, கோயில் போயிட்டு வாங்க. உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்க மனசுக்கு குழப்பமா இருந்தா நீங்க எப்பவும் அப்படித்தானே பண்ணுவீங்க. நீ சொல்றது கரெக்டு தாம்மா. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டை பாத்துக்கோ. சரிம்மா.